என்னம்மா குழந்தை பால் குடிச்சிட்டா? இல்லம்மா. சரி, அப்ப வெயிட் பண்ண வேணா, குழந்தைய தூக்கிட்டு வா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். அம்மா, என் பிள்ளைக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, டாக்டர் பாத்துக்குவாங்க. நீ குழந்தைய தூக்கு தூக்கு. ஓ, ஒண்ணு இல்லப்பா. அக்கா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமுக்குனி மாதிரி வரா பாரு. அம்மா இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க? உன் கை பட்டதுனாலதான் என் புள்ள முடியாம ஆயிட்டான். அதான் ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போறோம். ஐயோ அக்கா, அதான் டாக்டர் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. சரி ஆகலையே, அப்படியே சாகட்டும்னு விட்டுட்டுமா? எங்க குழந்தை இப்ப இப்படிதான் பேசுறீங்க? ஏய், நான் சொல்றது நடக்கணும்னு நீ உன் மனசுக்குள்ள வேண்டது எனக்கு நல்லா தெரியும்டி. ரொம்ப நாடகம் போடாத. அக்கா, நான் என் குழந்தை வேற உங்க குழந்தை வேறன்னு எப்பவுமே நினைச்சதே இல்லக்கா. அப்போ என் புள்ள கால் மட்டும் விளங்காம போகணும்னு நினைச்சியா? நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பு மாதிரி எரியுது. இத நான் நம்பணும். ஏ தேனு, இவகிட்ட நடி பேசிட்டு இருக்க, வாடி போலாம். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம். நான் குழந்தைக்காக வேண்டிக்கிட்டு அர்ச்சனை பண்ணேன். அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண பாலை கொண்டு வந்து. ஏய், கண்ட இடத்துல ஊத்துன பாலை கொண்டு வந்து என் புள்ளைய கொடுத்தா என்னடி ஆகும்? இது கண்ட இடத்துல ஊத்துன பால் இல்லக்கா, குழந்தைக்கு கொடுக்கலான்னு சாமியே சொன்னாரு. அம்மன் சில பாசனத்துல செஞ்சது. கொடுங்கக்கா, தைரியமா கொடுங்கக்கா, கொஞ்சம் கொடுங்க. போடி, நிறுத்து. அப்போ உன் புள்ளைய கொண்டு போய் கொடு. போ. இல்ல நீயே குடி. வாமா, பெருசா வந்துட்டேன். அழாதடா. அக்கா, அப்பா, ஏன் வாசல்ல நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஏண்டி, உனக்கு உங்க அம்மாவுக்கு மனசாட்சின்றதே கிடையாதா? இத பாருங்க, என் புள்ள விஷயத்துல அனாவசியமா நீங்க தலையிடாதீங்க. ஏய், என்ன நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓம் புள்ளன்னு சொல்லிட்டு இருக்க. நான் எல்லாமே அவன் என்ன வானத்துல இருந்து குதிச்சிட்டானா? தொட்டதுக்கெல்லாம் லட்சுமியே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. மாப்பிள, நாங்க இவ்வளவு குறை சொல்லணும் நான் சொல்றோம். என்ன நடந்ததுன்னு நீங்களும் தானே பாத்துக்கிட்டு இருந்தீங்க. அத்த, என்ன நடந்திருக்கும்னு எனக்கும் தெரியும். நடந்து முடிஞ்சு போன விஷயத்த பத்தி இனிமே யாரும் பேசாதீங்க. இப்போ லட்சுமி குழந்தைக்கு அபிஷேக பாலை கொடுக்கணும்னு சொல்றா. கொடுக்கிட்ட விடுங்க. இதுல பிரச்சனை ஏதாவது பண்ணீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கங்க. மாப்பிள, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு கண்டதை கொடுக்க கூடாது மாப்பிள. அம்மா இது மருந்து மாதிரிதாம்மா. ஒரு சொட்டு அபிஷேக பாலை கொடுத்துட்டு அப்புறம் தாய்ப்பால் கொடுத்தா குழந்தைக்கு எதுவுமே ஆகாது. ஏதாவது ஆச்சுன்னா? ஏய், அதான் ஒண்ணு ஆகாதுன்னு சொல்றாங்கல்ல. தேனு, நம்ம டாக்டர் கிட்ட தானே நம்ம போறோம். பாலை கொடுக்கட்டும், விடு. நான் குழந்தைய கொடுக்க மாட்டேன். பாலை மட்டும் கொடுக்க சொல்லுங்க. இது கொஞ்சம் பிடிச்சுக்கோங்கம்மா. என்கிட்ட கொடுமா. ஓ, ஒண்ணு இல்லப்பா. அழாதடா. சரிடா கண்ணு, அழாத. இங்க பாரு அம்மா பாரு. ஆமா ஆமா, ஒண்ணு அழாத, இல்ல, அழாத. ஒண்ணு இல்ல. இல்லடா இல்லடா. இந்த 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 ஆ இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.